ஒரு டிப்ஸுங்க. அதை வந்து பீட்ரூட் இருக்குல்லங்க, பீட்ரூட்டு ஒரு ஒரு 4-5 எடுத்துக்கிறீங்க. எடுத்து நல்ல தோலெல்லாம் நீக்கி போட்டுங்க, நல்லா சிறுவுறீங்க. நல்லா சிறுவி நம்ம சேமியா மாதிரி சிறுவுனதுக்கப்புறம் வெயிலில் காய வைக்கிறீங்க. வெயிலில் காய வச்சு நல்லா வெயிலில் காய வைக்கிறீங்க. அதில் பாதாம் ஒரு 50 கிராம், முந்திரி ஒரு 100 கிராம், பிஸ்தா ஒரு 10 பல் போட்டால் போதுங்க. 10 பல் போட்டால் போதும். அப்புறம் இன்னொரு இது இருக்குது, அந்த ஜவ்வரிசி இருக்குல்லங்க, பெரிய ஜவ்வரிசி, அது வந்து ஒரு 100 கிராம். இந்த அளவெல்லாம் போட்டு அதை நல்லா வறுக்கிறீங்க. அந்த 3 போட்டு 4 போட்டு வறுக்கிறீங்க. வறுக்கும்போது என்னன்னா உணர்ந்த திராட்சை இருக்கலங்க, காஞ்சி போன திராட்சை கருப்பாக இருக்குமே, அதுவும் முள்ளுக்குள்ளே போட்டுக்கிறீங்க. ஒரு 10 போட்டுக்கிறீங்க. போட்டு நல்லா வறுக்கிறீங்க. வறுத்துட்டு இந்த காஞ்சி போதல்லங்க, இந்த இது பீட்ரூட்டு காய வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதைய நல்லா எல்லாமே இந்த வறுத்ததெல்லாம் அதுக்குள்ளே போட்டு இந்த பீட்ரூட்டு போட்டு நல்லா மிக்சியில் நைய அடிக்கிறீங்க. பவுட்ரு மாதிரி அடிச்சுட்டு அதை ஜலிக்கிறீங்க. ஜலித்து ஒரு பவுலில் போட்டும்போது அது நல்லா அந்த ஃபேஸுக்கு போடுற பவுட்ரு மாதிரி நைஸாக இருக்கும். என்னங்க, நைஸாக இருக்கும்போது அதை எடுத்து, அந்த பவுடரை எடுத்து டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்து, பெண்ணுங்க வந்து ரொம்ப முக்கியமாக சாப்பிடணுங்க. இந்த மாதவிடா பிரச்சனையெல்லாம் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா இருக்கும். முகப்பொழிவு சும்மா பளபளன்னு ஆயிருவீங்க. ஒரு 3 days 4 days ஆனதுக்கப்புறம் பளபளன்னு ஆயிரும். ஃபேஸெல்லாம் மின்னு ஜொலிக்கும், கிளார் அடிக்கும். அந்த மாதிரி பவர் இருக்குதுங்க. அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான வேலை, வீட்லேயே இருக்குது. என்ன, பாதாம் பிஸ்தாவெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லின்னு நினச்சிக்காதீங்க. அதெல்லாம் வாங்கி இந்த மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். பளபளன்னு இருக்கும் மேனி எல்லாமே. கையெல்லாம் இப்படி பண்ணும்போது உங்கள் கை கிளார் அடிக்கும். ஆமாம், இந்த உதடெல்லாம் இருக்கலங்க, இதெல்லாம் இந்த ட்ரைங்கிறதே இருக்காது. நல்லா பசவாக இருக்குது இதெல்லாம். உங்களுக்கு பேசும்போது உதடெல்லாம் காஞ்சி போய் இருக்கிற மாதிரி இருக்குமல்ல, அதெல்லாம் இருக்காது. நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடுவீங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல ஒரு குறிப்பு. இது சில இதுலையெல்லாம் டப்பாவில் அடைச்செல்லாம் காஸ்ட்லியாக விற்றுட்ருக்காங்க, ஷோரூம்லையெல்லாம். இதே பவுட்ரு ரொம்ப காஸ்ட்லியான விலை கொடுத்து, ரொம்ப அந்த பாதாம் பருப்போடைய போட்டாவெல்லாம் போட்டு பிரிண்டெல்லாம் அடித்து விற்றுட்ருக்காங்க. இது நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். மகளிர் தான் இதை தொடர்ந்து குடிக்கணும். இந்த மாதவிட பிரச்சனையெல்லாம் இருக்கலங்க, அதில் ஈஸியாகிடும் உங்களுக்கு. கடுகடுப்பு இந்த கொடிஞ்சு போய் சில டைம்லலாம் வயிறெல்லாம் வலிக்குதல்ல, அந்த வழியெல்லாம் இருக்காது. ட்ரை பண்ணுங்க. வச்சுட்டுங்களா? ஓகே.